அன்புள்ள சிம்மராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்மராசி என்பர்களுக்கு ராசியில் கேது சுக்கிரன், 7ஆம் இடத்தில் ராகு, அஸ்தமத்தில் சனி, 10ல் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன், விரய ராசியில் குரு பகவான் இருக்கிறார். ஜென்ம ராசியில் சுக்கிரன், 10ல் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு. ஜென்மராசியில் சுக்கிரன் இருப்பதால் அழகு உணர்ச்சி பெருகும். பெண்கள் தங்களை நன்றாக அலங்காரம் பண்ணிக்கொள்வர், அழகுபடுத்திக் கொள்வர், நன்கு உடை உடுத்துவர், நகைகள் ஆடைகள் அனைத்தும் சேரும். வீட்டினை நன்கு பராமரிப்பர், வீட்டினை அழகுபடுத்துவர். 10ல் செவ்வாய், வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம், நிறபுலன்கள் வாங்கலாம். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபங்கள் பெருகும். லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு புகழ் பெறுவர், கட்சிக்குள் பதவி கிடைக்கும், அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். கஷ்டமான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இருக்கும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அனைத்தும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு உண்பதில் கவனம் தேவை. வெளி இடங்களில் உணவு உண்பது கூடாது. தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் தனி திறமையால் எதையும் சிறப்பாக கையாண்டு போற்ற முதலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சில விஷயங்களில் கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்து செயல்படுவதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்த்து வளமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் உத்தியோகத்தில் சிறப்பாக பணிபுரிவீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் ஒழிய அனாவசிய செலவுகளுக்கு போகக்கூடாது. மாணவியர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்த்துவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். அப்போதுதான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ராசிக்கு 10ல் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன் பலம், புதனும் சேர்ந்து ஆட்சி பெற்றிருப்பதால் புத ஆதித்யா யோகம் உண்டாகிறது. எந்த நேரத்திலும் எப்படியாவது ஒரு உதவி கிடைத்து முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பு, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், வெற்றி வாய்ப்பு உண்டு. திடீர் பண வரவு உண்டு. சுக்கிரன் ராசிக்குள் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வசீகரமான பேச்சால் சில விஷயங்களை சாதித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தினருடன் இனிமையாக பொழுதுபோக்கு உண்டு. பிள்ளைகளால் பெருமை உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை வரலாம். அஷ்டமத்தில் சனி இருப்பதால் தொழில் துறையில் நேரடி கண்காணிப்பு தேவை. 8ல் சனி, ராசியில் கேது, 7ல் ராகு இருப்பதால் குடும்பத்தில் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். சிம்மராசி பெண்களுக்கு தேவை வாய் அடக்கம். அதிக வார்த்தைகளை பேசக்கூடாது. கணவரை திட்டக்கூடாது. நாசுக்கான அணுகுமுறை தேவை. வீண் அலைச்சல், பண விரயம் உண்டாகலாம். அதிக முதலீடுகள் தொழில்துறையில் இப்போது வேண்டாம், இன்னும் சிறிது காலம் செல்லட்டும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு அதிக வேலை அலைச்சல் உண்டு. தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். கிருஷ்ண பரமாத்மா கோவிலில் சென்று வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.